அழகான ஒரு கடற்கரையில் உயரமாக நின்ற ஒரு பனைமரம் இருந்தது. அந்த பனைமரத்தின் மேல் ஒரு அழகான நீல நிற பறவை தனது சிறிய கூட்டை கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த தாய் பறவை மிகவும் அன்பானது. சில நாட்கள் கழித்து அந்த தாய் பறவை தனது கூட்டில் ஒரு அழகான முட்டையை வைத்தது. என்னுடைய குழந்தை விரைவில் பிறக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியாக நினைத்தது. இரவு நேரம் வந்தது. கடலில் இருந்து ஒரு அழகான கடல் ஆமை மெதுவாக கரையை நோக்கி வந்தது. அதன் ஓடு நட்சத்திரம் போல மின்னியது. அது பனைமரத்தின் அடியில் வந்து மணலை தோண்டத் தொடங்கியது. பின்னர் தனது முட்டைகளை அந்த மணலுக்குள் வைத்தது. அவற்றை மெதுவாக மணலால் மூடி பாதுகாத்தது. அடுத்த நாள் காலை தாய்ப்பறவை தூக்கத்திலிருந்து எழுந்தது. அவருக்கு மிகவும் பசி எட்டியது. அதனால் உணவை தேடி கடற்கரையை நோக்கி பறந்தது. அப்போது கரையில் கிடந்த ஒரு மீனை பார்த்தது. அதை மகிழ்ச்சியாக கொத்தி கொத்தி சாப்பிடத் தொடங்கியது. அந்த நேரத்தில் திடீரென கடற்கரையில் காற்று மிகவும் வேகமாக வீசத் தொடங்கியது. பனைமரம் பலமாக ஆடியது. கூடும் அங்கும் இங்கும் ஆடத் தொடங்கியது. திடீரென பறவையின் முட்டை கூட்டிலிருந்து கீழே விழுந்தது. அது மணலில் உருண்டு சென்று ஒரு மணல் மீட்டின் அருகே நின்றது. சிறிது நேரம் கழித்து தாய் பறவை தனது கூட்டிற்கு திரும்பி வந்தது. ஆனால் கூட்டில் முட்டை இல்லை. அதை பார்த்ததும் தாய் பறவை மிகவும் அதிர்ச்சி அடைந்தது. அது பயந்து போய் எங்கும் தேடத் தொடங்கியது. பின்னர் பனைமரத்தின் அடியில் மணலை தோண்டியது. அப்போது அங்கே ஒரு முட்டை இருப்பதை கண்டது. அது ஆமையின் முட்டை என்று தெரியாமல் தன்னுடைய முட்டைதான் என்று நினைத்தது. அந்த முட்டையை மெதுவாக எடுத்துக்கொண்டு மீண்டும் கூட்டுக்குள் வைத்தது. அந்த இரவு அந்த இரவும் கடற்கரையில் காற்று மிகவும் பலமாக இருந்தது. தாய்ப்பறவையால் அமைதியாக தூங்க முடியவில்லை. அதனால் அது ஒரு முடிவை எடுத்தது. தன்னுடைய கூட்டை தலையில் தூக்கிக் கொண்டு பாதுகாப்பான புதிய இடத்துக்கு பறந்தது. கடலை தாண்டி ஒரு அமைதியான காட்டுப்பகுதிக்கு சென்றது. அங்கே ஒரு அழகான மரத்தில் தனது கூட்டை வைத்தது. 2 நாட்கள் கழித்து முட்டை மெதுவாக உடையத் தொடங்கியது. ஆனால் அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்தது ஒரு சிறிய ஆமை குஞ்சு. அதை பார்த்த தாய்ப்பறவை மிகவும் அதிர்ச்சி அடைந்தது. எப்படி என்னுடைய முட்டையிலிருந்து ஆமை வந்தது என்று குழப்பமடைந்தது. அப்போதுதான் அது உண்மையை புரிந்து கொண்டது. என்னுடைய உண்மையான முட்டை கடற்கரையில்தான் இருக்கும் என்று நினைத்தது. அதனால் தாய்ப்பறவை அந்த குட்டி ஆமையை மெதுவாக தன்னுடைய தலையில் உட்கார வைத்தது. பின்னர் மீண்டும் கடற்கரையை நோக்கி பறந்தது. கடலின் மீது பறந்தபடி அவசரமாக தனது உண்மையான குழந்தையை தேடி சென்றது. அதே நேரத்தில் தாயாமையும் தனது முட்டையை தேடி மணலை தோண்டிக் கொண்டிருந்தது. அது மிகவும் கவலையுடன் எங்கும் தேடியது. இறுதியில் ஒரு முட்டையை கண்டது. அதை மகிழ்ச்சியாக அணைத்துக் கொண்டு பாதுகாப்பது. அது பறவையின் முட்டை என்று அதற்கு தெரியவில்லை. அப்போது தாய் பறவை அங்கே வந்தது. அது குட்டி ஆமையை அதன் உண்மையான தாயிடம் ஒப்படைத்தது. அந்த நேரத்தில் தாயாமை பாதுகாத்திருந்த முட்டை உடையத் தொடங்கியது. மெதுவாக அந்த முட்டையிலிருந்து ஒரு அழகான நீல நிற பறவை குஞ்சு வெளியே வந்தது. அதை பார்த்த தாய் பறவை மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டது. அது தன்னுடைய குஞ்சை கட்டிப்பிடித்து முத்தமிட்டது. தாயாமையும் தனது குட்டி ஆமையை அன்புடன் அணைத்துக் கொண்டது. பின்னர் தாயாமையும் குட்டி ஆமையும் மெதுவாக கடலை நோக்கி நடந்து சென்றனர். அதே சமயம் சிறிய பறவையால் இன்னும் பறக்க முடியவில்லை. அதனால் அது தனது தாய் பறவையின் தலையில் அமர்ந்தது. தாய் பறவை தனது குஞ்சுடன் வானத்தில் அழகாக பறந்து புதிய காட்டை நோக்கி சென்றது. சூரியன் மெதுவாக மறைந்தது. அந்த கடற்கரை மீண்டும் அமைதியாக மாறியது.